பசங்களா பசங்களா ஒரு நிமிஷம் ப்ரோ. பூ பார்க்கலாவா? அண்ணா 3 குட்டி பசங்க வந்தாங்க இல்லை, பார்த்தீங்களா? நான் எதுவும் பார்க்கல ப்ரோ. ஓகேண்ணா. இவனே குட்டி பையன் மாதிரி தாங்கிறான். இவனுங்க எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை வெளியே போயிருப்பானுங்களோ? Hit that baseline nice and slow. Ooh, yeah. Talk box singing, let the rhythm flow. Palm trees swaying, do you feel that breeze? Rolling down the boulevard, feeling at ease. Cruising, grooving on that West Coast ride. Say barbecue flames and the ocean tide. Catch the vibe, keep it alive. So real, so true. This laid back life's just what we do. Chilling at the cookout, grab a plate. Got ribs, got wings, I just can't wait. Talk smack with the homies, laugh till we cry. And the beat still bumps as the sun says. மேடம், உங்கள் பேர் செல்வியா? ஆமாப்பா. ப்ரோ கார்த்தியா? நான் தான் சார், உங்கள் ஆர்டர் நம்பர் 5385. ஆமாங்க. ஓகே சார் ரேட்டிங் போட்டுருங்க சார். அதெல்லாம் போட்டுறோம்ப்பா. கேஷ் ஆன் டெலிவரி 510 மேம். 10 ரூபா சேஞ்ச் இல்லப்பா. சேஞ்ச் இல்லையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஓகே மேம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. சொல்றா, எவ்வளோ ஓட்டியிருக்க? 700 ஓட்டிக்கிறேன்டா. 700 ஓட்டிட்டியா? பரவாயில்லையே, மதியங்குள்ள 1000 ரூபாய் வச்சிருவா போல. ஏய் ஆயஸ்தியா, அவ்வளோதான். இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று போயிட்டு வந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி. சரி, டிப்ஸ் கிடைக்குன்னு பார்த்தேன். அவங்ககிட்ட 10 ரூபா சேஞ்ச் இல்லாமல் என் கை காசு 10 ரூபா போடுற மாதிரி ஆயிடுச்சுடா. ஏய், நீ வேஸ்ட்டுடா. இதுவே அந்த இடத்துல நானா இருந்திருந்தா, சார் எங்களுக்கு வர்றதே இந்த 10 20 தான், கொஞ்சம் பாருங்க சார்ன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் அவங்க ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஏய் 10 ரூபாயில் என்ன இருக்குது விடு. நீ எப்படியே இரு, எனக்கு ஆர்டர் போட்டா நான் வரேன். Stacks taller than the skyline, touch the clouds. Chain so heavy, neck dripping, make it loud. VIPs, velvet ropes, living life so wild. Pockets looking pregnant, my money birthed a child. Lit like a chandelier, vibe to insane. Big bottles popping. இந்த வரேன்ப்பா. இந்தாப்பா. அண்ணா இங்கே எங்கண்ணா சாப்பாடு கடை இருக்குது? இங்கே எங்கேயும் இல்லைப்பா, போனால் மெயின் ரோடு தான் போகணும். ஐயோ, அவ்வளோ தூரமா? அங்கே போய் சாப்பிட்டு திரும்ப இங்கே தான் வரணும். ஏன்ப்பா? ஃபீல்டு ஒர்க்கர்ண்ணா நான். இங்கே இருக்கிற பார்க்கில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா? பார்த்துப்பா, இங்கே எங்கேயுமே கடை இல்லை, போனால் மெயின் ரோடு தான் போகணும். சரிண்ணா, பேசாமல் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுருவேன். இந்த ஒரு நாள் லஞ்சு எடுத்துகிட்டு வர்றதுனால எவ்வளோ கஷ்டமாக போச்சு. நான் வந்து பென்சில்லாம் வித்துட்டேன். ஒன்று வந்து 5 ரூபா. அண்ணா 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 சொல்லுங்கப்பா. நான் பட்ஸ் வாங்கிக்கோங்கண்ணா. 1 10 ரூபாண்ணா, 2 5 ரூபாண்ணா. காசு இல்லையா? ஒன்னாச்சும் சாப்பாடாச்சும் வாங்கிட்டாங்கண்ணா.
ரொம்ப பசிக்குதுண்ணா. சரி நான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன், எல்லாரும் சாப்பிடலாமா? சரிண்ணா சரிண்ணா. யார் யாருக்கு என்ன வேணும்? நான் நெருப்புல எறிகிற கறி வேணும்ண்ணா. எனக்கு பிரியாணி வேணும்ண்ணா. நான் பீஸா வேணுண்ணா. சரி, அவங்க பார்க்ல போயிட்டு ஆர்டர் போடலாம். எனக்கு அந்த வண்டிடா. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வண்டிடா. எனக்கு இந்த வண்டி 1300 ரூபாய் இருக்கு. ஓகே, மட்டனு, கிரில்லு, பீஸா. ஓகே, 1500 ரூபாய் வருதா? சரி, கூப்பன் யூஸ் பண்ணுவோம். டேய், ஆர்டர் போட்டேன், 30 நிமிஷத்துல வந்துடும். சரியா? நான் மட்டும் அப்பா உன்னோட பயங்கரமா கடிப்பேன். பயங்கரமா கடிப்பியா? ஆமா, நீங்கெல்லாம் எந்த ஸ்கூலு, எங்கேருந்து வரீங்க? ஆர்டர் போட்டா எங்கே போட்டுக்கிறான்? நான் சமட்டண்ணா. ஆர்டர் நம்பர் சொல்லுங்க ப்ரோ. 2684ண்ணா. 10 மினிட்ஸ் ஆகுங்க. சொல்லுடா, அதுக்குள்ள 1000 ரூபாய் ஒட்டியா? டேய், அதுலயே இருக்காதுடா. அப்பனா விஷயம் ஒரு பெரிய ஆர்டர் வந்துக்குதுடா. என்ன ஆர்டரு? சிக்கனு, மட்டனு, கிரில்லு, பீஸா. ஐயோ, நான் இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வச்சுன்னு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறா போல. தெரியலையே, ஃபேமிலி போல. மச்சான், ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறியா? கேன்சலா? எதுக்குடா? டே சிக்கனு, மட்டனு, பீஸா, தந்தூரி, ப்ளீஸ்டா நம்மளே ஆர்டர் கேன்சல் பண்ணி சாப்பிட்டுடலாம்டா. சொல்றதே கேளு, பெரிய ஆர்டர், சம்மளக்கு. டேய், கஸ்டமர் வயிற்றுல எப்போ அடிக்கிறது? அதெல்லாம் தப்புடா. ஐயோ, நான் சொல்ற போல செஞ்சா கஸ்டமர் கேஷ் ரிட்டர்ன் போயிடும், ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி இருந்தாலும் ஜொமேட்டோக்காரன் வயிற்றுல எப்போ அடிக்கிறது? டேய், அன்னைக்கு 9 கிலோமீட்டருக்கு போனதுக்கு வெறும் 40 ரூபாய் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி போல முடியே. அப்போ அதெல்லாம் யார் வயிற்றுல வச்ச காசு? பண்ணுடா, இதெல்லாம் எப்பயாச்சும் தான் நடக்கும். டேய், நான் பண்ணலடா, எனக்கு பயமா இருக்குது. டேய், உன்ன என்ன சொல்லிட்டா திட்டுறது? விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிக்கிறாரு? தப்பெல்லாம் சரியா செய்தால் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. டேய், என்னடா டேய், நீ விஜய் ஆண்டனி சொன்னாருன்னு சொல்லுவேன், நாளைக்கு தலை சொன்னாருன்னு சொல்லுவேன். தலை என்னடா சொன்னாரு? நம்ம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலான்னு சொல்லுவேன். டேய் லூசு போடா. ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, நான் வரேன். வெயிடா தண்டம். ஆர்டர் ரெடி ஆயிடுச்சாண்ணா? ஆர்டர் நம்பர் 2684. இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. சிக்கனு, மட்டனு, பீஸா, தந்தூரி. கொடுது ஒன்று இல்லை, வேற சீக்கிரம் ஒன்று எப்படா வரணும். சாப்பாடு வாங்கிக்கணும், பார்க்குக்கு வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கொடுத்தல, நம்ம 3:30க்கே போவோம். சாப்பாடுலாம் அவங்களே கொடுக்க சொல்லு, அதெல்லாம் தர மாட்டாங்க. ஆமாயா? ஆனால் லேட்டாக வந்தால் மட்டும் கற்றுவானுங்க. ஹலோ, ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன், ஆர்டர் நம்பர் 2684. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா பிரதர்? அதோ வந்துட்டு தான் சார் இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. சொல்லுடா. நான் பசிக்குதுண்ணா. ஏய், வந்துருச்சுடா கிட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். என்ன எல்லாம் டெல் ஆயிட்டீங்க? உங்களை பற்றி சொன்னீங்களே, இப்போ என்னை பற்றி சொல்லவா? சிக்கனு, மட்டனு, பீஸா, தந்தூரி, ப்ளீஸ்டா நம்மளே ஆர்டர் கேன்சல் பண்ணி சாப்பிட்டுடலாம்டா. ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? டேய், ஆல்ரெடி 9 லேட் கிலோமீட்டருக்கு ஆயிடுச்சு, போனதுக்கு வெறும் 40 ரூபாய் சீக்கிரம் வந்துருங்க ப்ரோ. அப்ப அதெல்லாம் யாரு? ஆர்டர் நம்பர் 2684. தப்பெல்லாம் சரியா செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை. தப்புதான்.
என்னடா ஆர்டர் கொடுத்துட்டியா? இல்லைடா, ஆர்டர் எப்போ கேன்சல் பண்ணுறது? இப்போ வாடா வழிக்கு. நான் உன்னோட கமாண்டர். நான் இப்போ சொல்கிறது மட்டும் கேளு. சாப்பாடை பிரித்து லைட்டாக கீழே கொட்டு. டேய், பயத்தில் ரொம்ப கொட்டிடாத, கொஞ்சமாக கொட்டு. அப்போ தான் நம்மளால எடுத்து சாப்பிட முடியும். சரி, மேலே சொல்லு. இப்போ கஸ்டமர் கேர் கால் பண்ணி உன் ஆர்டர் நம்பரை சொல்லு. சொல்லிவிட்டு ஃபுட் எடுத்துன்னு வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பின்னாமல் பிசிறாமல் சொல்லு. ஜொமேட்டோக்காரனுக்கு ஃபுட்டை விட நம்ம மேலே இருக்கிற கேர் தான் முக்கியம். அதனால் தைரியமாக சொல்லு. சொல்லிவிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு நம்ம பார்க்காண்ட வாடா. ஆர்டர் நம்பர் 2684 மேடம். சொல்லுங்கள் சார், என்ன ஹெல்ப் வேணும்? ஃபுட் எடுத்துகிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். இனிமேல் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. அப்படிங்களா சார்? உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லையே? இல்லை மேடம். ஓகே சார், நான் வேறு டெலிவரி மேனை கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அவருக்கு ஆர்டர் மாற்றி விட்டுருங்க. இல்லை மேடம், ஃபுட் இஸ் ஃபுல் டேமேஜ் மேடம். ஓகே சார், ஃபுட்டு டேமேஜ் ஆன ஃபோட்டோ அனுப்புங்க, நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே மேடம். ஓகே மேடம். சரிங்க சார், நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபுட்டை டஸ்ட்பினில் போட்டுருங்க. அண்ணா வீடு 3rd floor வரைக்கும். ஹே, ஆர்டர் வந்துச்சுடா. ஹலோ, எங்கே இருக்கீங்க? சாரி சார், உங்கள் ஆர்டர் நம்பர் 2684 ஃபுட்டு கேன்சல் ஆகிடுச்சு சார். என்ன சொல்கிறீங்க? ஆர்டரு கேன்சலா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அப்போவே சொல்ல மாட்டீங்களா? சாரி சார், டெலிவரி மேனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். அதுக்கு வேறு டெலிவரி மேன்கிட்ட மாற்றி விடணும். சரி, காசு எப்போ ரிட்டர்ன் பண்ணுவீங்க? சார், மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே உங்கள் கேஷை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் சார். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியே 1 hour ஆயிடுச்சு. திரும்ப 1 hour ஆகும்னு சொல்கிறீங்க. என்ன இதுக்கு டெலிவரி பண்ணுறீங்க நீங்கள்? சார் சாரி சார், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிட்டர்ன் பண்ணிடுறோம் சார். சரி, பண்ணி தொலைங்க. ஐயோ, இவனுங்கிட்ட என்ன சொல்லி சமாளித்து தெரியலையே. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். டேய், நீங்கள்லாம் எந்த ஸ்கூலு? எங்கேருந்து வரீங்க? எதுக்கு நான் எந்த ஸ்கூல்ல எங்கே இருக்கிறேன்லாம் கேட்குறேன். இந்த மாதிரி தானே பாதி பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டு பாதியில் போயிடுறாங்க. டேய், நான் அப்படிலாம் கிடையாதுடா. சரி, ஃபுட்டு வரல, நம்ம எல்லோரும் சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஏய், என்னடா இது 5 ரூபா 10 ரூபான்றீங்க? நோட்டு புக்கெல்லாம் நல்ல பொருள் தானே இது புக்கே சரியில்லை. பேனா 5 ரூபா பேனா கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கண்ணா. என்னடா இப்போனா உங்களுக்கு இந்தா இதை வச்சுட்டு டீ குடி போ. oh
நம்பி வந்தீங்களேடா. நான் அவ்வளோ சொல்லியும் கேன்சல் பண்ண மாட்டேன்ட்டு கேன்சல் பண்ணிட்டு என்னடா காரணம்? வேற என்ன, பசி தான் காரணம். டேய் அந்த 2 கிரில் பீஸ் எடுத்து சாப்பிட்றா. ஏய் என்னால் முடியல. டேய் நீ தானே சாப்பிடணும்னு சொன்ன, சாப்பிட்றா. ஏய் நிஜமா முடியலடா, வயிறு டைட் ஆகுதுடா. சாப்பிட்லாலும் பரவாயில்ல, அது எத்தனை அந்த குப்பை தட்டில் போடுறா. அந்த வாட்ச்மேன் வந்தால் கத்துவான்.